அண்மை செய்தியை பார்க்கிறோம். வாசுதேவநல்லூர் அருகே தனியார் பள்ளி பேருந்தும் அரசு பேருந்தும் நேருக்கு நேர் மோதி விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கணேஷ்குமார் வழங்க கேட்கலாம். கணேஷ்குமார், தனியார் பள்ளி பேருந்தும் அரசு பேருந்தும் நேருக்கு நேர் மோதி இருக்கிறது. விபத்து குறித்த காரணம் தெரிய வந்திருக்கிறதா? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. தென்காசி மாவட்டத்தில் கோடை விடுமுறைக்கு பின்னர் இன்று அனைத்து பள்ளிகளும் திறக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று மாலை வாசுதேவநல்லூர் அருகே உள்ள தனியார் பள்ளி பேருந்து பள்ளி முடிந்ததும் பள்ளி மாணவ மாணவிகளை ஏற்றிக்கொண்டு புளியங்குடியை நோக்கி புறப்பட்டு கொண்டிருந்தது. இதே போன்று தென்காசி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து ராஜபாளையம் நோக்கி அரசு பேருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்று கொண்டிருந்தது. அப்போது அரசு பேருந்து மிக வேகமாக சென்றதாக கூறப்படும் நிலையில் புளியங்குடியை கடந்து வாசுதேவநல்லூர் அருகே உள்ள நவாச்சாலை அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த பள்ளி பேருந்தும் அரசு பேருந்தும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் அரசு பேருந்தில் பயணம் செய்த 10க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயம் அடைந்ததுடன் பள்ளி பேருந்தில் இருந்த 10க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளும் படுகாயம் அடைந்தனர். உடனடியாக தகவல் அறிந்ததும் புளியங்குடி மற்றும் வாசுதேவநல்லூர் காவல்துறையினரும் வாசுதேவநல்லூர் தீயணைப்பு துறையினரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பள்ளி பேருந்து மற்றும் அரசு பேருந்தில் படுகாயம் அடைந்தவர்களை உடனடியாக மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் புளியங்குடி அரசு மருத்துவமனை மற்றும் கடையநல்லூர் அரசு மருத்துவமனைக்கு முதலுதவி சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த மாணவி ஒருவரை தென்காசி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இந்த விபத்தினால் தேசிய நெடுஞ்சாலையான திருமங்கலம் கொல்லம் நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கடுமையான போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டது. இதனால் மதுரையிலிருந்து தென்காசி வரக்கூடிய பேருந்துகளும் தென்காசியிலிருந்து மதுரை நோக்கி செல்லக்கூடிய பேருந்துகளும் ஆங்காங்கே சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டது. கடுமையான போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டது. மேலும் இந்த விபத்து நடந்த பகுதிகளை அப்புறப்படுத்தும் பணியில் காவல்துறையினரும் போக்குவரத்து பிரிவு காவலர்களும் தீவிரமாக ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து சுமார் 1.5 மணி நேரத்திற்கு பின்னர் போக்குவரத்து சீரமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த விபத்திற்கான காரணம் குறித்து கேட்டபோது அரசு பேருந்து ஓட்டுநர் பேருந்தை அதிவேகமாக இயக்கி வந்ததாகவும் பள்ளி பேருந்து ஓட்டுநர் கவனக்குறைவாக சாலையில் நேராக சென்றதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இது குறித்து வாசுதேவநல்லூர் காவல் நிலைய போலீசார் துரித விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கணேஷ்குமார்.